Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. இரவு நேர பணியின் போது அதிக அளவில் தேநீர் எடுத்துக்கொள்பவரா நீங்கள்? அப்படி என்றால் உங்களுக்கான செய்தி தொகுப்பு தான் இது. தேநீருக்கு மாற்றாக என்ன மாதிரியான நீர் ஆகாரங்கள் அல்லது உணவுகளை இரவு நேரத்தில் எடுத்துக்கொள்ளலாம் என இப்போது தெரிந்து கொள்ளலாம். நாளுக்கு நாள் மாறி வரும் பணிச்சூழல் காரணமாக மக்களின் உணவு முறையும் மாறி வருகிறது. அந்த வகையில் ஐடி நிறுவனங்கள், உற்பத்தித்துறை நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் இரவு நேரங்களில் அதிக அளவில் கண் விழித்திருக்க வேண்டிய சூழல் உள்ளது. அப்போது பசியில்லை என்றாலும் புத்துணர்ச்சியுடன் வைத்துக் கொள்ள ஏதேனும் ஒரு ஆகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழல் உண்டாகிறது. அவ்வாறான நேரங்களில் பெரும்பான்மையானோர் டீ, காஃபி போன்றவற்றையே எடுத்துக்கொள்கின்றனர். 2 மணி நேர இடைவெளியில் தேநீரை அதிக அளவில் எடுத்துக்கொள்கின்றனர். ஆனால் இந்த பழக்கம் நாளடைவில் பல்வேறு விதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்கின்றனர் உணவியல் நிபுணர்கள். மேலும் உடல் சோர்வாக இருந்தாலும் தூக்கமின்மை, தலைவலி, அதிதீவிர சோர்வு, உடல் பருமன் போன்ற சிக்கல்களை ஏற்படுத்திவிடும் என்கின்றனர். ஸோ ஈவன் நைட் ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அது டோட்டலாகவே எல்லாமே வேறு. நம்ம டே டு டே லைஃப்லேருந்து அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகி நம்மளோட மெட்டபாலிசம் அண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ரெஸ்ட்டில் இருக்கிற டைமில் நம்ம போய் அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான். ஸோ அந்த டைமில் ஃபுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இருக்கணும் அந்த ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீக்கு ஆல்டர்னேட்டாக பெஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அதாவது என்னென்னா, நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கணும், டயர்டாகக்கூடாது, ரெஃப்ரெஷிங்காக இருக்கணும். ஸோ அதுக்கு லிக்விட் ஃபுட்டாக எடுத்துக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். பக்க விளைவுகள் இவ்வாறு ஏற்படும் என்று இருக்கும் சூழலில் மாற்றாக எது மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையும் வழங்குகின்றனர் நிபுணர்கள். பசி உண்டாகாமல் இருக்க வேக வைத்த காய்கறிகள், பழங்கள், பழச்சாறுகள் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம் என்கின்றனர் உணவியல் நிபுணர்கள். வெஜ் சாலட்ஸு அண்ட் ஃப்ரூட்ஸ் ஹோல் ஃப்ரூட்டாக சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, நல்ல செட்டைட்டி கொடுக்கும். அப்படின்னா நல்ல ஒரு ஃபில்னஸ் கொடுக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ கார்போஹைட்ரேட்டும் ரொம்ப ஹையாக இருக்காது. ஸோ இந்த நைட் ஷிஃப்ட்டில் ஓவராக இன்டேக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் வெயிட் கெயின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம சொல்கிற ஃபுட்ஸில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா வித்தவுட் சுகர் அண்ட் கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கனால இது வெயிட் கெயினும் ஆகாமல் ஹெல்த்தியாக நம்மளை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இரவு நேர பணியின் போது இவ்வாறு இருக்க, பணி முடிந்து சென்ற பிறகு உடலுக்கும் மனதிற்கும் பெரிய அளவில் வேலை இல்லாமல் தூக்கம் அல்லது ஓய்வுதான் எடுக்கப் போகிறோம் என்பதால் ஆவியில் வேக வைத்த உணவுகளை எடுத்துக்கொள்வதே சிறந்தது என்கின்ற ஆலோசனையையும் கூறுகின்றனர். என்னதான் டீ இஸ் நாட் ஜஸ்ட் ட்ரிங்க், இட்ஸ் அன் எமோஷன் அப்படின்னு எல்லாம் பேசினாலும், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறதையும் மறந்துடக்கூடாது. எனவே இரவு நேரங்களில் பணிபுரிப்பவங்க தங்களை புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு டீயை தாண்டி பழச்சாறு, சூப் போன்ற விஷயங்களை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது மருத்துவர்களின் அறிவுரையாக இருக்குது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் பிரவீன். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.